ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலே. சில ஜென்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி கிட்ட மட்டும் நான் மாட்டினேன், அவ்வளோதான் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவானுவாங்க. ஸோ இது போல அமைப்பெல்லாம் ஜாதகத்தில் பார்க்க முடியுமானா கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ யாருக்கு அந்த மாதிரி அமைப்பு அமையும் அப்படின்னா, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் பார்க்கும்பொழுது திருமண பொருத்தம்னு ஒன்று பார்க்குறோம் இல்லையா? ஸோ மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செவ்வாயும் சூரியனும் ஒன்றா இருந்ததுன்னா அந்த ஜாதகத்தை நிறைய அஸ்ட்ராலஜி வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அது வந்து ஒரு தோஷ அமைப்புன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம். அப்படி இருக்கிற ஜாதகத்தை தான் நினைக்க வேண்டாங்க. ஆனால் அந்த செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் உள்ள கொண்ட ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் மணக்கிறாங்க அப்படின்னா, அந்த பெண்ணை வந்து ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னொன்று சொல்ல போனால் எல்லாத்துலேயுமே அவங்களோட ஆதிக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து ஆதிக்கம் ஆளுமை மிகுந்த ஒரு கிரகம். லக்னத்துக்கு 7 இருந்ததுன்னா அது தோஷ அமைப்பை கொடுத்துரும். ஸோ எப்போவுமே வந்து சண்டைனே போயிட்டுருக்கும். ஒரு நாள் 2 நாள் தீபாவளி வந்தால் பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் தீபாவளியாக இருந்தால் சரவெடி தான். ஸோ அந்த அமைப்பில் போயிட்டுருக்கோம். இதுவே வந்து செவ்வாய் சூரியனோ ஏதாவது வேற ஒரு பாவத்தில் இருக்குது, 7ஆம் பாவத்தை தவிர மற்ற எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த பெண்ணால் அந்த ஆணுக்கு நல்லது தான். அது எப்படின்னா, ஒரு சில விஷயங்களை அந்த ஆண்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா, இவங்களை விட்டிங்கன்னா போதும் எல்லாம் அலறடிச்சு ஓடிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதுவுமே ஒரு வகையில் உங்களுக்கு ப்ளஸ்ஸு தான். ஸோ இந்த மாதிரியான டைப் இருக்கும். எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் பண்ணி நான் பதில் சொல்கிறேன், எனக்கு பதில் சொல்லு, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பேசுவார் அப்படின்னாலும் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த போல்டு, எக்ஸ்ட்ரீம் போல்டாக இருக்கக்கூடிய டைப் எல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் உள்ள பெண்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பேசிக்காகவே ரொம்ப போல்டாக இருந்தால் தான் அவங்களுக்கே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி டைப்பும் வந்து ஜாதகத்தில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்.